ஆந்திராவின் துணை முதல்வரான பவன் கல்யாண் அண்ணாமலை அவர்களை பற்றி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காரு. சமீபத்தில் பவன் கல்யாண் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் தமிழகத்தோட எதிர்காலம் அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தமிழகத்தின் எதிர்காலமாக அண்ணாமலை தான் இருப்பார். அவர் மிகவும் உறுதியான ஒரு தலைவர். தமிழகத்திற்கு தற்போது தேவைப்படுவதும் இத்தகைய தலைமைதான் என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் பாராட்டியுள்ளார் அண்ணாமலையை. அண்ணாமலை போன்ற ஒருவர் தமிழகத்துக்கு முதல்வராக வரணும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கனவு, நிறைய பேருடைய ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு துணிச்சல் மிக்க ஒரு தலைவர் தான் இப்போது தமிழகத்துக்கு தேவைப்படுறார் அப்படின்னும் நிறைய பேர் சொல்கிறாங்க. இது பாஜக ஆதரவாளர்கள், அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படிங்கிறதையும் தாண்டி பொதுவாக இருக்கிறவங்களே நிறைய பேர் அண்ணாமலை வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பேசுகிறத பார்க்க முடியுது. பாஜக தமிழகத்தில் இந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை பெற்றிருக்கு. பாஜக கூட்டம் அங்கங்கே நடக்குது, கூட்டத்துக்கு அத்தனை மக்கள் வர்றாங்க. இது எல்லாத்துக்குமே ஒரு முக்கிய காரணம் அண்ணாமலை. பாரத பிரதமர் மோடி அவர்களே அண்ணாமலை பெயரை உச்சரிக்கும் போது அந்த கூட்டத்தினர் ஆர்ப்பரிக்கும் அந்த சத்தத்தை கேட்டாலே தெரியுது அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிற விஷயம். சரி, ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் சொன்னது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.